செந்தாமரை, ஏன் கண் கலங்குற? செந்தாமரை, கேட்குறேன்ல, ஏன் கண் கலங்குற? சொல்லுமா. பழைய விஷயங்களை நினைச்சு பார்த்தேங்க, அப்படியே கண்ணு கலங்கிருச்சு. இப்ப எதுக்கு பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? என்ன பண்றது, நினைச்சு பார்க்க வேண்டியவங்க அத மறந்துட்டு நன்றியே இல்லாம பேசுறாங்க. நீ யார சொல்ற? வேற யார? செல்வியை தான் சொல்ற. எந்த மாதிரி வாழ்ந்தோம், இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோன்னு நினைச்சு பார்க்காம பேசுறாங்க அவ. செந்தாமரை, நான் ஒன்று சொல்லட்டுமா? செல்வி கேட்ட மாதிரியே அவங்களுக்கும் நாம சொத்தை பிரிச்சு கொடுத்துடலாம். அவ சந்தோஷமா புருஷனோட இருந்துட்டு போகட்டும். ஏங்க என்ன சொல்றீங்க? இந்த சொத்து முழுக்க உங்க சம்பாத்தியங்க. இருக்கட்டுமா, பூபதியை என் கூட பிறக்காத தம்பியா பாக்குறேன். செல்வி யாரு? உன் கூட பிறந்த தங்கச்சி. அவங்களோட விருப்பம் என்னன்னு கேளு, சந்தோஷமா செஞ்சுட்டு போயிடுவோம். இல்லங்க, இல்ல, நான் அனுப்ப மாட்டேங்க. அவ வாயாலே கெட்டு போறவ. என்னோட தங்கச்சிங்க 2 பேரையும் என் கூடயே வச்சுக்கணும்னு தாங்க நான் ஆசைப்படுறேன். அவங்களுக்கும் அதுதான் நல்லது. தபார், நீ பாசம் வச்சிருக்கிற அளவுக்கு செல்வி அந்த அளவுக்கு பாசம் வைக்கலையே. என் வாழ்க்கை வீணா போயிடுச்சா, அவ வாழ்க்கையும் வீணா போயிடுச்சா, நந்தினி வாழ்க்கையும் வீணா போயிடுமா? தபார், செல்வி பூபதியை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டதால நானே பூபதி குடும்பத்துல போய் பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். அத மறந்துட்டு அவ பேசுறதாங்க எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. சரி சரி விடு, அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நீ பொறுமையா இரு. நான் பொறுத்துக்கிட்டு தாங்க போறேன். இன்னும் ஒரு கடமை எனக்கு பாக்கி இருக்கு செந்தாமரை. நந்தினிக்கும் அப்பஸ்தானத்திலிருந்து பூ புனித நீராட்டு விழாவை பெருசா நடத்த போற மாதிரி அவ கல்யாணத்தையும் பெருசா செய்யணுமா. ஏன்னா நம்ம குடும்பத்துல நடக்க போற கடைசி விசேஷம் நந்தினியோட கல்யாணம் தான். எங்களை பெத்த அம்மா அப்பா கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. எங்க மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு செல்வி ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? 2ஆம் தாரமா எனக்கு வாக்கப்பட்டத செல்வி கேவலமா நினைக்கிறாளோ என்னமோ. நீங்க எனக்கு புருஷனா வந்தது செல்வியும் நந்தினியும் செஞ்ச புண்ணியங்க. நான் வாழ்க்கையில வெறுப்படைஞ்சு விரக்தியா இருந்தப்போ காயத்துக்கு மருந்து மாதிரி நீ கிடைச்ச. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மனைவியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணிய செந்தாமரை. செல்வி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுங்க. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச விஷயத்தை கேட்க முடியாம இருக்கேன். என்ன செந்தாமரை? ஏங்க அக்கா எப்படிங்க இருக்காங்க? என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? நோய் முத்திருச்சு செந்தாமரை, குணப்படுத்தவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ கடவுளே, வேற ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டக்கூடாதா? அவளை காப்பாற்ற வேண்டிய ஒரே டாக்டர் கடவுள் தான். அவர் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு தெரியலையே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லங்க, அவங்கள சென்னைக்கு கூட்டிட்டு போயாவது. செந்தாமரை, கேன்சர்ல இது குணப்படுத்தவே முடியாத நோயா. சுகர் வேற எக்கச்சக்கமா இருக்கு. பூச்சி விழுந்த செடி மாதிரி இருக்கிறா. தனக்கு கேன்சருங்கிற நோய் இருக்கிற விஷயமும் தெரியாம, தன்னோட புருஷனுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிற விஷயமும் தெரியாம அப்பாவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறத நினைச்சா எனக்கு அழுகழுகையே வருதுங்க. டாக்டர் கூட என்ன நோய்னு சொல்லிடுங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா அவ கண்ணை மூடுற வரைக்கும் இந்த 2 ரகசியத்தையும் நான் அவகிட்ட சொல்லவே மாட்டேன் செந்தாமரை. அதை தெரிஞ்சுக்கிட்டா மனசுடைஞ்சு சீக்கிரமாவே அவ செத்துருவா. இல்லங்க, உங்களுக்கு பிறந்த பையன் இருக்கான்னு மெதுவா சொல்லிதான் பாருங்களேன். பையன் இருக்கான்னு சொன்னா அந்த பையனுக்கு அம்மா யாருன்னு சொல்லித்தானே ஆகணும் செந்தாமரை. உங்க வம்சத்துக்கு ஒரே ஒரு வாரிசு இருக்கான்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷப்படவும் வாய்ப்பு இருக்குங்க. செந்தாமரை, அவ கூட சேர்ந்து அவளுக்காக மட்டுமே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா இப்ப வரைக்கும் அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதை கெடுக்கிற மாதிரி அவ புருஷனை இன்னொருத்தையும் உரிமை கொண்டாடுறான்னு தெரிஞ்சா
மனசு உடைஞ்சிருவா செந்தாமரை. கரெக்டு தாங்க. அக்கா கடைசி வரைக்கும் நிம்மதியாவே இருந்துட்டு போட்டும். குழந்தை இல்லைன்னு அவ விருப்பப்படி என் அண்ணன் மக அரிய எடுத்து வளர்த்தோம். ஆனா இன்னொரு சம்சாரம் மூலமா எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சா அவ தாங்கிக்கவே மாட்டா செந்தாமரை. புருஷனுக்கு இன்னொரு மனைவி இருக்கான்னு தெரிஞ்சா தாங்கிக்கிற சக்தி எந்த மனைவிக்கும் கிடையாதுங்க. எனக்கு அக்காவை பார்க்கணும் போல இருக்குங்க. போட்டோல பார்த்ததுதான். வேண்டாம் செந்தாமரை, அவ இருக்க போறது 3 மாசமோ இல்ல 4 மாசமோ தான். அவளை நீ போனமா மட்டும்தான் பார்க்க முடியும். செல்வி எப்ப பார்த்தாலும் அவன் அக்கா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் அவங்க அக்கா வீட்டை விட்டு விரட்டி விட போறா. விரட்டி விட்டா நம்ம எங்க போறது? ஒன்னும் புரியல. பழைய சாவித்திரி படம் பார்த்த மாதிரி மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. என்ன பண்றது? அப்படியே வாழைத்தோப்பு பக்கம் போய் மனசு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அப்பதான் சரிப்படும். என்னடா வாழ்க்கை இது? சகலைக்கிட்ட இப்படி கூள கும்பிடு போட்டு வாழ வேண்டியது இருக்க. டே பூபதி, பணக்காரங்கிட்ட கூள கும்பிடு போடுறதுல தப்பே கிடையாதுடா. வெக்கப்படாத, வேதனைப்படாத, அசிங்கப்படாத, அவமானப்படாத, போய்கிட்டே இரு. அப்பாடா, நாளுகள வயசாகி போச்சு. இன்னும் திருட்டு தம் அடிக்க வேண்டியதா இருக்கு. என்னடா பூபதி உன் வாழ்க்கை? ஏண்டா அவசரத்துக்கு பிறந்தவனே, ஏன்டா இப்படி வந்து பயமுறுத்துற? என் சகல காதுல விழுந்துடக்கூடாதுனால நானே ஒளிஞ்சு வந்து தம் அடிச்சிட்டு இருக்கேன். நான் நிம்மதியா தம் அடிக்கிறது கூட உனக்கு பிடிக்கலையாடா? ஏன்டா இப்படி வந்து பயமுறுத்துற? எதுக்கு என்ன பயப்படுறீங்க? எல்லாம் அந்த ஆளு சகலைக்காக தான். அவருக்கு பயந்துதான் இங்க வந்து தம் அடிச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? சந்தான அண்ணன் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. டேய், சந்தானம் எனக்கு தாண்டா அண்ணன், உனக்கு அவர் முதலாளி. ஒத்துக்கிறேன். முதலாளி வந்தாதான் உங்க கையில காசு போறலும்ல. அவர் போற வரைக்கும் உங்க நாட்டாம தான் ஓவரா இருக்கும். டேய், என் சகல வேற நான் வேறன்னு அவரு நினைக்கலடா. அதனால அவரு பாக்கெட்ல இருக்கிற பணம் என் பாக்கெட்ல இருக்கிற மாதிரி. அது சரி, இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்த? அதுனே, நீயும் கொஞ்சம் குளிர் காயலான்னு வந்தியா? அண்ணே, நெல்லுக்கு பாயிர தண்ணி இந்த புல்லுக்கும் கொஞ்சம் பாயிட்டுமே. டேய், இப்போதைக்கு இந்த நெல்லுக்கு பாயட்டும், இது ஃபுல்லா பாயட்டும். டேய், சந்தான சக்கரவர்த்தினா நான் ராஜாடா மலைச்சாமி. என்ன உங்களுக்கு எனக்கும் ஒரே வித்தியாசம் தானே? டேய், தெரியும்டா, தெரியும். நான் வீட்டுக்குள்ள சட்டை போட்ட வேலைக்காரனா இருக்கேன், நீ வீட்டுக்கு வெளியில சட்டை போடாத வேலைக்காரனா இருக்கிற. கரெக்டா சொன்னீங்கண்ணே. டேய், நீ என்ன வெறுப்பேத்த நினைக்கும் போதெல்லாம் இப்படிதானடா பேசிட்டு இருக்க? டேய் மலைச்சாமி, இந்த பூபதிக்குள்ள இன்னொரு டெரர் பூபதி இருக்காண்டா. அது யாருன்னா டெரர் பூபதி? அவரு வேணா என்ன வேலைக்காரனா நினைக்கலாம், நானும் குனிஞ்சி கைய கட்டி பணிவா நடந்துக்கலாம். அது வெளியில தெரியற பூபதி. செல்வியை கட்டி வச்சு என்ன வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிட்டா நான் வேலைக்கார மாதிரி இருக்கணுமா? இப்படி யோசிச்சது யாரு தெரியுமா? யாருண்ணே? இந்த டெரர் பூபதி தான். நான் பெரிய பிளானோட சூப்பரா கணக்கு போட்டு தான் செல்வியை கல்யாணம் பண்ணிருக்கேன். தெரியுமா உனக்கு? அது என்ன பிளான்? அது என்ன சூப்பர் கணக்கு? அது என்ன பிளானு? அது என்ன சூப்பர் கணக்கு? பாத்தியா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே நைஸா விஷயத்தை உருவுற பாத்தியா? அப்பப்ப நடக்கிறது தானே. டேய் மலைச்சாமி, என் கூடவே இருந்துகிட்டு, என் கூடவே டெய்லி ஓசி சரக்கு அடிச்சுக்கிட்டு, என் பர்மிஷனே இல்லாம நைஸா விஷயத்தை உருவுற பாரு. இதே ஃபார்முலாவைத்தான் நான் செய்ய போறேன். நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, ஆனா தெளிவா புரியலையே. அதெல்லாம் தெளிவா புரியாதனால தான் நீ இன்னும் வேலைக்காரனாவே இருக்க, நான் முதலாளியா இருக்கேன். டேய், அந்த சந்தானத்துக்கிட்ட இருந்து மொத்த சொத்தையும் புடுங்கிறதுக்கு பிளான் பண்றதுனால தான் நான் வேலைக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
நம்பவே முடியல பூபதி அண்ணன். உங்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணமா? அவன் தாண்டா பூபதி. டேய், செந்தாமரை யாரு? சந்தானத்தோட 2வது பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி செல்வி யாரு? செந்தாமரைக்கு தங்கச்சி. இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சது தானே. இதுல என்ன டெரர் இருக்கு? அட அறிவு கட்டவனே, மொத்த சொத்தையும் யார் பேர்ல எழுதி வைப்பாங்க? 2வது பொண்டாட்டிக்கு தானே எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி வர்ற சொத்து யாருக்கு போகும்? செந்தாமராமணிக்கு தான். கரெக்டா சொன்ன. கூட பிறந்த தங்கச்சிய செந்தாமரை துரத்தி விட்டுருவாளா? அது எப்படி செய்வாங்க? அப்ப அந்த சொத்தை அனுபவிக்கிற உரிமை என் பொண்டாட்டிக்கு இருக்கிறப்ப எனக்கும் உரிமை இருக்குல்ல? தாராளமா இருக்குன்னு. அப்ப நானும் இந்த சொத்துக்கு அதிபதி தானே? எப்படின்னு? அட கூறு கட்டவனே, இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நான் மட்டும்தான்டா. ஆமாண்ணே ஆமாண்ணே. எப்படிண்ணே இப்படி சூப்பரா யோசிக்கிறீங்க? மலைச்சாமி, நான் தோட்டத்துக்கு போறப்ப தோல்ல துண்டோட போவேன். ஆனா அதே துண்ட தலையில கட்டினேன்னு வச்சுக்க, அதுதான்டா எனக்கு கிரீடம். அண்ணே, வில்லனுங்க ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. இந்த பூபதி எப்படி ஜெயிக்கிறான்னு பாப்போம். அட தரித்திரி முடிச்சவன ஏன்டா அபசகனமா பேசுற? போடா போடா போடா. பேசிட்டு போதா நீங்க? ஓடுறா. பேசுறான் பாரு பேச்சு. ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை பேசுறாங்களா? எப்ப பார்த்தாலும் தரித்திரியம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு. டேய் போடா போ. ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் இந்த அத்தனை சொத்துக்கு நான் தாண்டா ராஜாவாவேன். அன்னைக்கு எல்லா பயிலும் என்கிட்ட வந்து நிப்பீங்க. அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உங்க எல்லாருக்கும். போ. நந்தினி, இந்தா இளநீ குடி. அக்கா, ஒன்னு கேட்டா கோச்சுக்க மாட்டியே? என்ன நந்தினி? அக்காவையும் பெரிய மாமாவையும் எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கியே, ஏங்கா? வெளியில கேக்குறதுக்கு நான் தப்பா பேசுற மாதிரி தான் தெரியும். ஆனா என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னு அக்காக்கு தெரியலையே. ஆதங்கத்தை வெளிப்படுத்தாம அவமானப்படுத்துற மாதிரி பேசுறியேக்கா. வயசு வித்தியாசம் பார்க்காம அக்கா சந்தான மாமாவை கட்டிக்கிட்டது நம்ம நல்லதுக்காக தானக்கா? இல்லன்னு நான் சொல்லலையே. ஆனா கட்டிக்கிட்டவர விருந்தாளி மாதிரி எப்பவாவது வந்துட்டு போறதை தான் நான் கண்டிக்கிறேன். மாமாவுக்கு தான் இன்னொரு குடும்பம் இருக்குல்ல. மூத்ததார ஒரு நோயாளி. அவங்களால மாமாவுக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. அங்க கிடைக்காத சந்தோஷம் இங்க நம்ம வீட்ல கிடைக்குமே. அக்கா பெருந்தன்மையா விட்டு கொடுக்கறாங்க. விட்டு கொடுக்கறதுக்கு வாழ்க்கை என்ன காசு பணமா சொத்தா? வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதுக்கு கூட பெரிய மனசு வேணும்க்கா. வாழ்க்கையை விட்டு கொடுக்கறேங்கிற பேர்ல இளமையே விட்டு கொடுத்துட்டாடி. தான் சந்தோஷத்தையே விட்டு கொடுத்துட்டா. அவங்க பிரச்சனை பண்ணாம விட்டு கொடுத்ததுனாலதான் மாமா அக்கா மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க. நம்ம மேலயும் பாசமா இருந்து அப்பா மாதிரி நம்மள பாத்துப்பாங்கக்கா. இனிமேலாவது மாமா அக்கா கூட சந்தோஷமா இருக்கணும். மத்த புருஷன் பொண்டாட்டி மாதிரி கோவில் கொலோனி எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணுங்கிறதாண்டி என்னோட ஆதங்கமே. நீ பேசுறத நினைச்சு அக்கா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. தியாகங்கிற பேர்ல அக்கா நமக்காக தன்னை மெழுகுவத்தியா உருக்கிக்கிறத என்னால தாங்க முடியாம தாண்டி நான் அப்படி பேசுனேன். அக்காவுக்கு புரியுற மாதிரி நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கும் புரியல. இனிமே கொஞ்ச நாளைக்கு அக்கா மாமாவை தப்பா பேசாம பாத்துக்கோக்கா. நானும் என் புருஷனை கூட்டிக்கிட்டு கோயில் குளத்துக்கோ இல்ல டவுனுக்கோ ஜோடியா வெளிய போறதே இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்? புருஷன் இருந்தோம் விதவ மாதிரி தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற அக்காவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நம்ம சந்தோஷத்துக்காக வாழ்ற அக்கா எப்படிக்கா மனசு கஷ்டப்படுவாங்க? நான் அக்காவோட சந்தோஷத்தை கெடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்றேன். மாமாவோட மூத்ததாரம் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்களாம். அது வரைக்கும் மாமா அங்கதான் இருந்தாகணுமா? அக்கா மேல இருக்கிற பாசத்தினாலதான் நீயும் இப்படி பேசுறேன்னு
எனக்கு இப்பதான்க்கா புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருக்கா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். மாமாவும் அக்காவும் நிரந்தரமா சேர்ந்து இருந்தாதான் எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். நந்தினி, அதை நீ புரிஞ்சுக்கோ. என்னாச்சு அம்மாக்கு? மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு மூளையில உட்காந்துட்டு இருக்காங்க. நீ இங்க இருக்க, வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடியா இருக்கு. சமைக்கலையா? நேத்து அத்தைக்கும் எனக்கும் சண்டையாயிடுச்சுங்க. அது நடக்கலன்னு சொன்னாதான் ஆச்சரியம். நான் ரொம்ப சாந்தமா தான் பேசினேன். அம்மா ஏதோ பணம் கேட்டாங்களா? நீ ரொம்ப கிண்டலா பதில் சொன்னியாம. என் கையில சம்பள பணம் இருந்த ஞாபகத்துல பேசிட்டேன். நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ, நீ செஞ்சது பெரிய தப்புன்ற மாதிரி ஆயிடுச்சுல. ஆமாங்க, நான் எனக்கு தெரியாம செஞ்சிருந்தாலும் தப்பு தப்பு தாங்க. ரத்னா, அம்மா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் ரத்னா. அம்மா, என்னது புது பழக்கம்? பூஜைக்கெல்லாம் பூ பறிக்கிற? நீ சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லையே. இப்ப சாமியை நம்ப வேண்டிய நிலைமையில இருக்கேங்க. புரியலையே. நம்ம வீட்ல நம்ம பெட்ரூம்குள்ள ஒரு பொன் குழந்தைய பார்த்தேங்க. இது ஒரு விஷயம் ரத்னா. பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வந்து விளையாண்டு இருக்கோம். எனக்கு பக்கத்து வீட்டு குழந்தைய தெரியாதா? ஒரு தடவை கட்டில் கீழே கண்ணாடி கிட்ட கதவுக்கு பின்னாடின்னு மாறி மாறி நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப யாரோட குழந்தையாவது ஒளிஞ்சு விளையாண்டு இருந்திருக்கோம். ஐயோ இல்லங்க. ஏய், அப்ப நீ ஏதாவது கனவு ஏதாவது கண்டிருப்ப. நான் உட்கார்ந்துட்டு முழிச்சிட்டு தாங்க இருந்தேன். என்ன சொல்ற? ஒரு புது பெண் குழந்தை நின்னுட்டு இருந்தாங்க. சரி, துரத்து விட்டுருக்க வேண்டியதானே? ஐயோ இல்லங்க, யாருன்னு கேக்குறதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டாங்க. ரத்னா, நீ ஏகப்பட்ட மனக்குழப்பத்தில் இருக்க. அதனாலதான் பக்கத்து வீட்டு குழந்தை கூட யாருன்னு தெரியாம போயிருச்சு. இல்லங்க, நான் பார்த்தது இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்க்காத குழந்தை. யார் வீட்டுக்காவது விருந்தாலே வந்திருப்பாமா. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. நான் நமக்கு பிறக்க போற குழந்தைக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து பீரோக்குள்ள வச்சிருந்தேன்ல. ஆமா, அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன ரத்னா புதுசு புதுசா கதை சொல்ல ஆரம்பிச்சிட்ட? சத்தியமாங்க, நான் வாங்கிட்டு வந்த ஒயிட் கலர் லாங் ஃப்ராக்கு, தலையில போடுற கிளிப்பு, அதே கலர் வளையல், கம்மல்னு எல்லாமே அந்த பெண் குழந்தை போட்டிருந்தாங்க. இந்த பார், நீ அதை வாங்கிட்டு வந்தது அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால அம்மா எடுத்து யாருக்கோ கொடுத்துருப்பாங்க. இல்லங்க, அது பீரோல இருக்குங்க. இப்ப இருக்கா இல்லையா? இருக்கு, எடுத்துட்டு வரேன் இருங்க. சரி போ.
என்ன பூபதி அவசரமா வர சொன்னீங்க? என்ன வக்கீலு அவசரப்படுறீங்களே? அது நான் சொல்றதை விட சகல சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு சூட்சமம் இருக்கும். என்ன நான் சொல்றது? சகல என்ன சகல வக்கீல வர சொன்னீங்கல்ல, வந்துட்டாரு. அவர் உட்காரட்டும், நீ எந்திரி. ஆமா ஆமா, நீங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு சூட்சமம் இருக்கும். உட்காருங்க. ஹலோ சார், உட்காருங்க. என்ன விஷயம்? பூபதி என்னமோ அவசரமா வர சொன்னாரு. எல்லாம் அந்த செம்மேடு லேண்டை பத்தி தான். பெரிய தலைவலியா இருக்கு வக்கீல் சார். நிலத்தை வித்தாத்தான் தலைவலி தீரும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. ஏங்க உங்க அப்பா காலத்திலேயே அதை வைக்கணும்னு ட்ரை பண்ணி நிறைய இடைஞ்சல் வந்திருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு போறதுக்கு அது என்ன 1 சென்டா 2 சென்டா? 100 ஏக்கர் நிலண்டி. 1000 ஏக்கராவே இருக்கட்டுமே, நமக்கு மேல ஒரு சக்தி தடுக்குதுன்னா நாமளே ஒதுங்கிடணும். என்ன பேசுறீங்க வக்கீல்? நீங்க ஒரு கேஸ் எடுத்து நடத்துறீங்க, அதை நடத்தாதீங்கன்னு யாராவது மிரட்டினா நீங்க விட்டுட்டு போயிருவீங்களா? ஏங்க மனுஷங்க மிரட்டினா மோதி பார்க்க சொல்லலாம். இது மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியால இருக்கு. அதோட மிரட்டலை சமாளிக்க முடியுமா? ஏங்க அந்த சக்தியோட மோதி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க அந்த இடம் சபிக்கப்பட்ட இடங்க. அதை மறந்துட்டா உங்களுக்கு நல்லது. கரெக்ட் தானே சகல? நம்ம கிட்ட தான் ஏகப்பட்ட நிலம் இருக்குல்ல, அந்த செம்மேடு நிலத்தை விட்டு கொடுத்தாதான் என்னவா? யோ என்னையா பேசுற நீ? அந்த இடம் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி 60 கோடி ரூபாய். ஏதோ ஒரு 30 கோடி ரூபாய் வந்தாலும் தள்ளிட்டு யாராவது மாட்டுவான்னு பார்த்தா ஒரு பயிலும் சிக்க மாட்டேங்கிறான்னு டென்ஷன் இருக்க நீ வேற. இப்போ அந்த நிலத்துல விவசாயம் கூட பண்ண முடியாது சார். அந்த நிலத்தை யாரு வாங்குவா? என்ன பேசுறீங்க வக்கீல் சார்? அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் மில் கட்டலாம். ஒரு 25 கோடி ரூபாய் வந்தா கூட கொடுத்துடலாம். ஒன்று பண்ணுங்க, அந்த மாதிரி வந்தா எனக்கு கொடுத்துட்டு பாக்கி எவ்வளவு வந்தாலும் நீங்க வச்சுக்கோங்க. சந்தானம், நான் சாக விரும்பல, நீங்க சாக விரும்புறீங்களா? சகல எனக்கு ஒரு ஐடியா. நம்ம இடம் மெயின் ரோடு பக்கத்துல தானே இருக்கு. பேசாம லேஅவுட் பண்ணி எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்து காசாக்கிடுவோம். யோ அதெல்லாம் நொச்சு பிடிச்ச வேலைங்க. எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒன்று பண்ண, நீயே போய் அங்க தங்கி இருந்து மன போட்டு வித்துட்டு வந்துற. சகல சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு சூட்சமம் இருக்கும். அப்படியே பண்ணிடுவோம். கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஏண்டி எழுந்து கொஞ்சம் வாங்க. செல்வி இரு வர்றேன். இப்ப வேற வாங்க. இப்படி என்ன செல்வி, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், எதுக்கு இப்படி இழுத்துட்டு வர்ற? போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்கிறதா முக்கியமான விஷயமா? என்னடி சொல்ற? உங்க சகல எதை செய்ய முடியாதோ அந்த விஷயத்த உங்க தலையில கட்டலான்னு பாத்துட்டு இருக்காரு. உங்க மூலமாவே வக்கீல வர வச்சு பேசிட்டு இருக்காரு. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? கூறுகிட்ட தரமா பேசிட்டு இருக்க. அந்த இடத்தை வித்தாருனா நமக்கும் கொடுப்பார்ல? கொடுப்பாரு கொடுப்பாரு கொடுப்பாரு. எல்லாத்தையும் கொண்டு போய் மூத்த தாரத்துக்கிட்டயும் இல்லனா புதுசா ஒருத்திய சேர்த்துக்கிட்டு அவகிட்ட போய் கொடுப்பாரு. எதுக்குடி இப்ப சகலைய பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? தப்பாவே பேசலங்க, அவரோட புத்திய தான் சொல்லிட்டு இருக்கேன். மைனர் புத்தி. இந்த வயசுலயும் மைனர் மாதிரி சுத்திட்டு இருக்காரு பாருங்க. அவர் என்ன அப்படியே அலையறாரு? என்னடி பேசுற? யாரு காதிலாவது விழுந்துற போகுது? விழட்டுமே. யாருக்குமே தெரியாம என் அக்காவை 2வது சம்சாரமா வச்சிருக்கிற மாதிரி இன்னும் எங்கெல்லாம் எவளோட அக்காவெல்லாம் வச்சிருக்காரோ. என்னடி நீ அவர் போய் தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருக்க? இங்க பாருங்க, நீங்க செம்மேடு நிலத்தை பத்தி பேசுறத விட்டுருங்க. கூறு கட்டவளே, அத வீட்டு மனையா மாத்தினா நானும் கமிஷன் பாப்போம்ல. ஐயோ, என் அக்கா புருஷன்கிட்ட நீங்க புரோக்கரா வேலை பார்க்கணுமா? வெக்கமா இல்ல?
ஏய் செல்வி, ஆத்திரத்தை கலப்பாத, ஓவரா பேசுற நீ. மரியாதை போயிடு. அப்போ நீங்க செம்மேடு நிலத்தை பத்தி பேசுறத விட்டுட்டு ஆம்பளையா லட்சணமா ஒரு நல்ல வேலைய பாருங்க. ஏய், யார பார்த்து என்ன பேசுற? என்னங்க? என்னாச்சுங்க? என்னங்க? என்னங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? என்னங்க? ஐயோ, என்ன என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க? நீங்க பாருங்க. ஏங்க? என்னங்க ஆயிடுச்சு உங்களுக்கு? ஐயோ, என்னாச்சு? என்னங்க? என்னாச்சுங்க?